This is my fucking game. So sweet. அஜித்தை வச்சு படம் டைரக்ட் பண்ண போறாரு தனுஷ். இப்படிதானே ட்ரெண்டிங்கா போய்கிட்டே இருந்துச்சு. இப்ப அதை ஊர்ஜிதப்படுத்துற விதமா அஜித் தனுஷ் சொன்ன ஸ்டோரி லைன் பிடிச்சு போக அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி காட்டுங்கன்ற மாதிரி ஒரு மீட்டிங் போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 2-3 மந்த்ஸ்க்குள்ள. இப்போதைக்கு அஜித் கார் ரேஸ்ல பெல்ஜியம்ல ஜெயிச்சிருந்தாரு. அப்புறம் அக்டோபர் வரைக்கும் கெட்ட பிஸி. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை தொட போறாரு. அந்த படத்தை தனுஷே இயக்க போறாரா இல்ல ஆதிக் ரவிச்சந்திரன் தனுஷோட கதையை இயக்க போறாருன்றது இனிமேல் தான் மர்ம முடிச்சுகள்லாம் அவுக்கப்படும். இப்போதைக்கு இட்லி கடை படத்துல பிஸியா இருக்காரு தனுஷ். இதுக்கப்புறமா D56 அந்த படத்தோட அப்டேட்ஸ் வேற வந்திருக்கு. கர்ணன் படத்தோட வெற்றியை தொடங்க தனுஷும் மாரி செல்வராஜும் இணையிற படம் D56. இந்த படத்துல ராயன் படத்தோட வெற்றி கூட்டணி தனுஷ் AR ரஹ்மானும் சேர்ந்திருக்காங்க. தனுஷ் AR ரஹ்மான் மாரி செல்வராஜ் இதாங்க D56. பட் இந்த படத்தோட ரிலீஸ்லாம் இப்ப கிடையாது, 2027 மேல போயிடும். ஏன்னா தனுஷ் அடுத்தடுத்து இட்லி கடை, குபேரா, தேரா ஈஸ்மைன் ஒரு ஹிந்தி படம், அப்புறம் ஒரு படம் இளையராஜா, அப்படி இப்படின்னு நிறைய லைனப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் தான். பட் இருந்தாலும் இந்த படம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் சீக்கிரமா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் தனுஷை இயக்குனாரே வாத்தி. அந்த வாத்தி படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லோரி அவரும் அஜித்தோட அடுத்த லிஸ்ட்ல இருக்காராம் டைரக்ட் பண்றதுக்கு. அதை பத்தின ஸ்பெஷல் அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்லுவேன். அடுத்து கேங்கர்ஸ் ரிவ்யூல சந்திப்போம். பாய். அப்ப இனிமே நம்ம எல்லாரும் ஒரே கேங்கர்.